799 தாவரங்களுக்கு நோயை நேரடியாக ஏற்படுத்துவதற்கு காரணமாவது தாக்கம். தினசரி வீட்டில் சேரும் கழிவுப் பொருட்கள் கொண்ட பல்வேறு கலைத்துவ படைப்புகள் செய்ய வேண்டியது தென்னம் சிரட்டை. வித்துக்களை நாற்று முறையில் நட்டு நாற்றுக்களை பெறக்கூடியது பீட்ரூட். இதுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். கிமி கோழி இதுதான் அதுக்குரிய ஷார்ட்கட். தக்காளி, கத்தரி, கீரை, மிளகாய், பூவா, லீக்ஸ், பீட்ரூட். இதே போல வீட்டு தோட்டம் ஒன்றை வித்தை நடுவதன் மூலம் பெறக்கூடியது பலா. நன்கு வேலியொன்றை அமைத்து வீட்டு தோட்டத்தை பாதுகாக்க பயன்படுத்தக்கூடிய தாவரம் கிளசரியா. இரண்டாவது இலையும் தாவர வளர்ச்சிக்கு அவசியமானது. சொல்லுங்க, வாசிங்க பாப்பா. 804 இருந்து அலவுட் பண்ணிருக்கா. வித்து முளைத்தலுக்கு அவசியமற்ற காரணி வெப்பம், ஒளி. நடுவதற்கு உகந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு இயல்பு புறத்தோல் காயப்படாது இருத்தல். நேரடியாகவோ பாத்திகளில் நாட்டக்கூடிய வித்துக்களின் கூட்டம் எது? பேச்சுக்கு முள்ளங்கி. மாற்றுமுறை பயிர்ச்செய்கையினால் கிடைக்கும் விசேடமான நன்மை போதிய அளவு விளைச்சல் பெற முடியாது. ஒட்டுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் எது? மாமரம். நிழலுக்காக வளர்க்கப்படும் தாவரம் சித்திரவேம்பு. வீட்டுத் தோட்டத்தின் சாய்வான வேலியின் தடிகளுக்கு இடையிலான இடைவெளியின் அளவு 30 சென்டிமீட்டர். சாம்பல் பிசைந்து உலர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படும் வித்தது. தக்காளியா? பூச்சிகளின் தாக்கத்தில் இருந்து வீட்டு தோட்டத்தை பாதுகாக்க உதவக்கூடியது புகையிலை அவித்த நீர். ஒரு வித்தினை மாத்திரம் கொண்ட பழம் எது? நெல்லி. கொடிகளில் காய்க்கும் பழம் எது? திராட்சை. பூக்களை நீண்ட நாட்கள் வாழாமல் வைத்திருப்பதற்கு சாடியினுள் நீருடன் சேர்க்கும் பொருள் எது? அஸ்பிரின். பின்வரும் எத்தாவரும் இயற்கையாக ஒரு சுவையான பானத்தை தயாரித்து நமக்கு தருகின்றது. எலுமிச்சை. கூட்டு பசலை கூட்டு பசலை செய்ய பயன்படுத்தும் பொருள் இலைக்குலைகள். தயார் ஒன்று பழுதடையும் போது அவற்றை சூழலுக்கு நேயமான விதத்தில் செய்யும் ஒரு சீல். இடவசதி குறைவான இடங்களில் பயிரிடுவதற்கு மாற்று பயிர் செய்ய பயன்படுத்தலாம். நன்றாக முற்ற வித்தினை இனங்காணத்தக்க ஒரு இயல்பு பின்வருவற்றுள் எது? வித்தின் நிறம் கருநிறமாக இல்லாமை. முதலாவது சரி. மரவள்ளக்கிழங்குல கார்போஹைட்ரேட்டு, சூழல் நேய பூச்சி வேப்பம் வித்து, வெள்ளை கிரிக்கெட், நாற்று மேடை அமைத்து கங்குன், வற்றாலை கிழங்கில் அதிகமாக இருப்பது மாப்பொருள், கிளைத்துண்டு நடுவதன் மூலம் கங்குன், கிளைகளிலும் தண்டிலும் காய்களை உண்டாக்குவது பலா. பயிர்களுக்கு நாசம் விளைவிக்கும் நத்தைகளை உணவாக உட்கொள்ளும் 827. என்ன சார்? 827.
பயிர்களுக்கு நாசம் விளைவிக்கும் நத்தைகளை உணவாக உட்கொள்ளும் பிராணி எது? செண்பகம். ஒட்டுதல் மூலம் பெறப்படும் நடப்படும் தாவரம் பற்றிய பிள்ளையான கூற்று. விரைவாக விளைச்சல் பெறலாம். முதலாவது 2வது விடை சரி. அடுத்தது பயிர்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்தும் மாற்று முறைகள் அனுகூலமாக அமையாதது. இடவசதி உள்ள இடத்தில் மாத்திரம் பயிரிடக்கூடியதாக இருத்தல். பின்வரும் வித்துக்களிடையே விரைவாக முளைக்கும் வித்தது. மிளகாய். அதிர்த்து வெடித்து பரவும் வித்தல்லாதது. திருவாத்தி. பின்வருவற்றுள் பிராணிகள் பசுலையாக அமையாதது. யூரியா. பிராணிகளின் தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்க பயன்படுவது. நீர்ப்பிசாசு. வீட்டு தோட்டத்தினுள் மனிதர்களும் விலங்குகளும் தேவையின்றி நுழைவதை தடுக்க உதவுவது. வயிற்படலை. வாயிற்படலை. அடுத்தது வீட்டு தோட்டத்தில் நடக்கூடிய தானிய பயிர். குரக்கன். வீட்டு தோட்டத்துக்கான இடத்தை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் நன்கு சூரிய ஒளி கிடைக்கின்ற இடமாக இருத்தல். வீட்டில் தோட்டம் செய்யும் போது பயன்படுத்தப்படும் உபகரணம் கொண்ட விடை மண்வெட்டி, முள்ளு, குப்பை வாரி. பயிர்களின் வேர்களை சேதப்படுத்தும் பிராணி எது? இலையறி புழு. செவ்வண்டு அதிகமாக தாக்கும் தாவரங்களில் உண்டு. தென்னை. பயிர்களை அதிகமாக சேதப்படுத்தும் பிராணி நத்தை. பாக்டீரியா தாக்குதனால் இலை வாராம் நோய்க்கு உட்படாத தாவரம். தக்காளி. மிளகாய் செடிகள் அதிகமாக பாதிக்கும் நோய் வேர் முடிச்சு. 841க்கு மேல் உட்படாத தாவரம் வேம்பா உட்படாத கேட்டிருக்கிறார். அடுத்தது மிளகாய் செடிகளை அதிகம் பாதிக்கும் நோய் வேர் முடிச்சு. பயிர்களின் சாற்றை உறிஞ்சி குடிக்கும் பூச்சிகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் தாவரமாக அமையாதது. மல்லிகை. வீட்டு தோட்ட பயிர்களை பிராணிகள் தாக்கத்தினால் இருந்து பாதுகாக்க கூடிய பாரம்பரிய முறைகளில் ஒன்று. சாம்பல் விசிறுதல். அதுல விடை 3வது வருமா? அதாவது தடியை நட்டு வச்ச உடனே நிறைய பறவைகள் நிற்கும். அந்த பூச்சிகள் அப்படி சாப்பிடும். அதுக்கு விடையை மாத்தணும் ஞாபகப்படுத்துங்களா ஜெனிசிதா? அடுத்தது பயிர்களுக்கு தீங்கி செய்யும் பிராணிகளின் முட்டைகளை உணவாக கொள்ளும் பிராணி பூரான். அடுத்தது பயிற்சியின் போது விளைபொருள் வீண்விரயமாகும் சந்தர்ப்பம் யாவும் சரி. விளைபொருள் வீண்விரயமாகாதபடி செய்ய வேண்டிய வழிமுறைகள் உண்டு. உரிய காலத்தில் அறுவடை செய்தல். அறுவடை செய்த விளைபொருட்களை பாதுகாப்பாக வைக்க முடியாமைக்கு காரணம். இரண்டும் சரியான அழகு நிலைமையும் பிராணிகள் உணவாக ரெண்டும் சரி. அடுத்தது ஊடு கட்டும் தன்மையுள்ள சில பிளாஸ்டிக் போத்தல்களை பயன்படுத்தி வீட்டில் வளர்க்கும் பயிர் வகை கொண்ட விடை கரிமிளகாய், தக்காளி, கத்தரி. பயிர் செய்யும் போது அவற்றுக்கு சாதகமான அமையும் பிராணி கூட்டம் மண்புழு, ஆந்தை, தேனி. முற்காலத்தில் வீட்டு தோட்டத்தில் பயிர்களை பாதுகாப்பதற்காக கையாண்ட உத்திகளில் ஒன்று. யாவும் சரி. 3வது விடை சரி. பயிர்களுக்கு சாம்பல் இடுவது முக்கியத்துவம். பீடநாசிகளை அழித்தல். காராமணி பயிர் தானியத்தை வேறு பெயர் கொண்டு அழைக்கலாம். கௌப்பி. காராமணி பயிர் என்று சொல்லி அழைக்கப்படுறது கௌப்பி. ஆனக்கட்டி ஏறிலப்படி எனும் பாடலில் பாடப்படும் சந்தர்ப்பம் சேனைகளில் சேனை காப்போரை அழைக்கும் பாடல். சேனை பயிற்சிகைக்காக நிலத்தில் தயார்படுத்தும் போது அங்குள்ள பிராணிகள் துரத்திய முறை தீக்குவியல் மூட்டுதல். அது கைநூல்ல தீவ குடிசை அமைத்தல் என்று சொல்லி இருக்குதா? அடுத்தது வீட்டு தோட்டத்தில் பயிரிடப்படும் வித்துக்கள் தெரிவு செய்யும் போது அவதானிக்க
கூடிய விஷயம் அல்லாதது. இதை ஒருக்கா எவ்வளவு பாருங்க பிள்ளைகள், நாளைக்கு எக்ஸாம் படியினால நான் கொஞ்சம் ஏர்லியா தொடங்குவோம். நான் ஐடி அதே ஐடி தான், அதுல வின் பண்ணுங்க.